ஹாய் கைஸ். ஸோ வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட அப்படி இருந்தேன். இது வந்து கொஞ்சம் நான் ரொம்ப நாளாக எக்ஸைட் ஆகிட்டு இருந்த இந்த விஷயம். ட்ரை பண்ணி ட்ரெயின் ஆகி வீட்லேயே வந்து நான் செல்ஃப் டாட் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு 3 இயர்ஸாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்கல. அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். என்ன ஒரு தடை வந்தாலும் பரவாயில்ல, நான் என் கோலுக்காக வேண்டி போயிட்டே இருப்பேன். என்னன்னா, ஐ வில் ஜஸ்ட் கோ டு மை கோல்ஸ் ஈவன் இஃப் anyone, how many people come and block me, I will just go மிதிச்சிட்டு முன்னாடி போயிட்டே இருப்பேன். Just however whatever the obstacle comes in front of me, I will just go to my goal. So all these days I was focusing on like, okay, this is my dream, if this is my target, what should I do for it? Okay, if I don't have time to go for my target, I should be productive and I should separate time for that. Then even if my job is giving me pressure regarding this, then I should do something for this அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தேன். ஸோ இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஸோ வந்து இப்போதைக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடில் இருக்கேன். அதுக்கு வந்து சொல்லறதுக்கு வார்த்தை இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ என்னோடய ஏஜை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் lot of the students and more of my friends, like most of the people, not everyone, most of the people got their dreams, like most of the people flew. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் அந்த ஒரு ப்ராசஸ் வந்து மெதுவாக போயிட்டு இருக்கு. எப்போயோ கேட்டது, கடவுள்கிட்ட எப்போயோ கேட்டதெல்லாம் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து ஐ டோட்லி பிலீவ் இன் இட். ப்ரே பண்ணிட்டே இருங்க, நிச்சயம் நடக்கும், நடக்காமல் விடாது. கீப் ஹோப், ஒர்க் ஹார்ட், தட்ஸ் இட். டெடிக்கேட்டடாக பண்ணிட்டு இருங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அதுக்கு வேலை செஞ்சுட்டே இருங்க. அதை கைவிடாதீங்க. இது கிடைக்காது, இது நமக்கு வராது அப்படிலாம் யோசித்து கைவிட்டெல்லாம் இருக்காதீங்க. ஜஸ்ட் கீப் ஒர்க்கிங், தட்ஸ் ஆல் ஐம் சேயிங். ஏதாவது ஒரு விஷயம் ஜஸ்ட் யூ ஹேவ் டு பி கன்சிஸ்டன்ட் ஆன் இட். எது இருந்தாலும் நான் ஏன் ஏர்லியர் வீடியோஸ் கூட நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஐ வுட் ஹவ் மென்ஷன் இன் மை ஏர்லியர் வீடியோஸ் ஆல்சோ. கன்சிஸ்டன்சி இஸ் இம்பார்ட்டன்ட் வாட் எவர் இட் இஸ். எனக்கு கொஞ்சம் வீடியோஸ் போடுறது கொஞ்சம் லேட்டாகி இருக்கும், பட் கொஞ்சம் டைம் கம்மியாகினதால தான் வந்து என்னடா நிறைய விஷயம், தேர் ஆர் லாட் ஆஃப் கண்டென்ட் ஐடியாஸ் இன் மைண்ட், பட் விச் ஒன் டு கிவ் எக்ஸிக்யூட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நிறைய தாட்ஸ். ஸோ ஏதாவது ஒன்று பண்ணும், ஏதாவது ஒரு எக்ஸைட்மெண்ட்டான விஷயம் நடந்துச்சு நான் லைஃப்பில் எனக்குள்ளே. ஆனால் இப்போதைக்கு அந்த ஒரு முன்னாடி நடக்க போகிற விஷயம் நான் இப்போதைக்கு உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக அதை நான் ஃபேஸ் பண்ணி அது நடந்ததுக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக இன்னொரு விலாக் மாதிரி ஏதாவது பேசி நான் ஆச்சரியமாக உங்கள்கிட்ட சொல்லுவேன். கண்டிப்பாக இப்போதைக்கு நான் நிறைய பேர்கிட்ட ஐ ஹாவ் டோல்ட் மோஸ்ட் ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அபவுட் வாட் இஸ் தி அப்டேட். தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு கமெண்ட்டில் போட்டுருவானா அது என்னான்னு. ஈவன் டு மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் டூ நாட் மென்ஷன் இட் பிலோ. இது கொஞ்சம் பேர்கிட்ட தான் நான் சொல்லியிருக்கேன் அது என்னான்னு. இன்னும் 3 வீக்ஸ் தான். நான் வந்து எனக்கு சத்தியமாக அந்த ஒரு வருஷமாக நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்க ஜாபில் நான் வந்து ஆசையாக பண்ணிட்டுருந்தேன். ஆனால் எனக்கு இப்போ பொறுமையே இல்லை, எங்கடா முடியுதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஐம் வெயிட்டிங் ஃபார் தீஸ் ஃபியூ டேஸ் டு ஃபினிஷ். ஐம் சீரியஸ்லி ஸோ மச் எக்ஸைட்டட். ஐம் வெயிட்டிங். ஓ மை காட், வேர் டஸ் தட் டே கம், when am I going to start that thing? அந்த அளவுக்கு நான் ஆசையாக இருக்கேன். இவ்வளோ ஒரு கனவு, லைக் இப்போ கூட நான் என்னோடய டியர்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த அளவுக்கு நான் பயங்கர சந்தோஷத்தில் இருக்கேன். எனக்கு இதுதானே எனக்கு வாழ்க்கையில் தேவையானது. ஈவன் தோ மை பேரண்ட்ஸ் எல்லாருமே லைக், ஓகே ஹோட்டல் ஸ்கூல் பண்ணு, பரிஸ்டா பண்ணு, இது செய் அது செய், எல்லாமே தலைக்கு நிறைய விஷயம் கொட்டு ட்ரை பண்ணாங்க. ஈவன் தோ அவுட் சைட் சொசைட்டி, ஓகே டூ திஸ் டூ தேட், ஹீ இஸ் கோயிங் தேர், ஹீ இஸ் கோயிங் ஹியர். என்னடானா இக்னோர் பண்ணிட்டு முன்னாடி போயிட்டே இருந்தேன். எனக்கு இதுதான் என் வாழ்க்கையில் தேவையான விஷயம், நான் அதை நோக்கி போயிட்டே இருப்பேன். யார் என்ன சொன்னால் பரவாயில்ல. நோ ஒன் கேன் சேஞ்ச் வாட் வி ஹாவ் இன் அவர் மைண்ட். எவ்ரி ஒன் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ட்ரீம்ஸ் இன் தியர் லைஃப். ஸோ என்ன பாட்டு சொல்கிறேன்னா வந்து கொஞ்சம் பேசுகிறது நான் எப்படின்னு கணக்கெடுக்காதீங்க. நான் சத்தியமாக பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்காக நான் ஷேர் பண்ணணும் அதான். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். கடைசியாக ட்ராப் பண்ண வீடியோக்கு அப்புறம் நான் இன்னும் எதுவும் ட்ராப் பண்ணல. கடைசியாக ஒரு Thursday வீடியோ போட்டிருந்தேன்னா அதுக்கப்புறம் ஒரு மணி
மணி சம்மந்தமாக ஒரு ஹாப்பினஸ், மணியே ஒரு ஹாப்பினஸ் தராது. ஸோ லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் என்ஜாய் பண்ணணும். அதை பற்றி தான் ஒரு கடைசியாக ஒரு விஷயம் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ இதை பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப பெரிய என்னோட லைஃப்பில் அந்த ஒரு டார்கெட் நான் அப்போது ஸ்டார்ட் பண்ணது. ஓகே, எனக்கு இதுதான் எனக்கு லைஃப்பில் நான் ஒன்றா பண்ண போகிறேன். அதுன்னு வந்து ரொம்ப நாளாக டிசைட் பண்ணிட்டு ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் நம்ம ஒரு மாஸ்டரியாக இருந்தால் கண்டிப்பாக நான் ஜெயிக்கலாம். கண்டிப்பாக இதில் வந்து நான் இதிலே வந்து என்னோடய கேரியரை கொண்டு போவேன் அப்படின்ட்டு வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு மொதல் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. பட் அப்போலேருந்து பண்ணிட்டு லைக் ஐ didn't have the confidence in myself to apply for something. அண்ட் அப்படி தான் நான் வந்து யோசிச்சிருந்தேன். ஸோ பார்க்கலாம். ஸோ we'll see. We hope for the best. Having 3 more. ஸோ இப்போதைக்கு இன்னும் இப்போ May 23rd வரைக்கும் கொஞ்ச நாள் இருக்குது. ஸோ பொறுமையாக இப்போ பண்ணிட்டுருக்க வேலையும் மெதுவாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ ஹோப் திஸ் days will go very very fast as a jet. Waiting for the day to come. I'm super duper excited. I don't have enough words to say it. More than others, like I'm totally interested because எல்லாருக்குமே everyone might have different things in their life. Like I want to do this, I want to become this, I want to do this in life. Like so okay, எனக்கு அப்படின்னா ஒரு லைக் இல்லை, நமக்கு டெக் தான் வேணும், நமக்கு டெக்கு ஐடி தான் நமக்கு வேணும், இது மட்டும்தான் என் லைஃப், ஐடி எடிட்டிங் இது மட்டும்தான் என்னோடய பேஷன், இப்படி நிறைய பேர் ஒன்று இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அதே குரூப்புக்குள்ளே ஒருத்தன் தான் நானும். கண்டிப்பாக ஒரு கனவு இருக்குது, அது கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு போவோம், நம்ம ஒர்க்ஸ் காட்டுவோம். அப்போ எங்கேயாவது ஏதாவது ஒரு சான்ஸ் வந்து நமக்கு விழும். ஸோ மைண்டுக்குள்ளே என்ன ஓடிட்டு இருந்ததுன்னா, சரி நமக்கு சான்ஸ் வராதா, நம்ம எல்லாம் வேஸ்ட்டா, ஒருவேளை நமக்கு எதுக்கு செட் ஆகுதல்ல, நம்ம இதுக்கே தான் இதானது, இதுக்கு மேலே லைஃப் போகாது அப்படின்னு யோசிச்சுட்டு நான் அந்த ஒரு ட்விஸ்ட் நேரத்துலேயே இந்த மாதிரி ஒரு நைட்டில் தான் நானும் வந்து தேடி இருக்கேன். அதுக்கப்புறம் தான் என்னமோ ஒரு கிஃப்ட்டுன்னு வந்து என் தலை மேலே கொட்டுச்சு. ஸோ அப்போது வந்து அது அப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் 3 வீக்ஸில் திரும்ப அதே நம்பருக்கு கால் பண்ணி பார்ப்போம். நான் பார்க்க போனேன் எப்படியும். ஹலோ சார், ஆர் வி ரெடி ஃபார் திஸ், அவ்வளோதான் நான் அவர் கேட்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கலான்னு அவசியம் இல்லை. இதை சொல்லத்துக்காக தான் நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா நிச்சயம் அதுக்கப்புறம் வேறு டைம் இருக்காது. ஸோ தட்ஸ் வாட், பெருசாக விரும்பலை, சீக்கிரமாக எண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இன்னொரு 3 வீக்ஸ் டைமில் கண்டிப்பாக மிச்சம் வந்து எல்லாருக்கும் ரிவீல் ஆகிரும். வெயிட் அண்ட் சி. தயவு செஞ்சு தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறேன், the people who knows about this, please do not comment down in the below. எனக்காக ப்ளீஸ், இது வெயிட் அண்ட் சி, அவ்வளோதான் நான் சொல்கிறது வந்து. ஓகே, இப்போதைக்கு சைனிங் ஆஃப், பை.